ரோடே கிடையாது இது. வெறும் அங்கே பாருங்க தண்ணிக்குள்ளெல்லாம் போது பாருங்க. பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாமே வந்து நெல் கதிர் தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. பாருங்க கோழி குஞ்சு, கோழி, ஏகப்பட்ட ஜாமான் இன்னும் மேலே இருக்குது. மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் ஏற்றிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பஸ்ஸில். இந்த பஸ்ஸில் இல்லை, நம்மளோட பஸ்ஸில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணணுன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரால் தாங்க முடியும். ரொம்பவே வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பக்கத்தில். அதெல்லாம் வந்து கார்னரில் ரொம்பவே ஒரு கொஞ்சோட்டு தான் இடம் இருக்குது. அதெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், வரும்போது காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு கொஞ்சோண்டு ஸ்லிப் ஆனால் போதும், வண்டி வந்து பள்ளத்தில் விழுந்துடும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருந்தது. அந்த இடத்துலலாம் என்னால் வந்து தாங்க முடியல. அப்படியே வந்து ஒரு சைடில் வந்து கேமராவில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னொரு சைடில் டங்குன்னு வந்து தலையில் அந்த கம்பி அடிச்சிச்சு. பயங்கரமாக நின்ன வலி. வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்து நேபாளில் ஒரு 200 கிலோமீட்டர் வரையும் உள்ளே வந்திருந்தோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம வந்து கம்மியான பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால் கம்மியான பணத்தை வச்சு சர்வை பண்ண முடியாது. ஏன்னா முஸ்தாங் போகிறதுனா ரொம்ப கஷ்டம். திருப்பி வந்து அப்படியே நம்ம வந்து இந்தியா போயிட்டு அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ஏடிஎம்மில் எடுத்துக்க வேண்டியதானு சொல்லிட்டு. நம்மளோட ஏடிஎம் வந்து இங்கே வேலை செய்யலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, கூகுள் பே, ஃபோன்பே எதுவுமே என்னோடது இங்கே வேலை செய்யலை. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்டரில் வரும்போது வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வாங்க. சிம்மை வந்து புதுசாக சிம் வாங்குறீங்களே, அப்போ வந்து சிம் ஸ்லாட்டில் வந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இது மாதிரி மாற்றி போட்டிருப்பீங்க. திருப்பி நீங்கள் இங்கே நேபாளுக்குள்ளே வந்துட்டு கூகுள் பேவை ஆன் பண்ணும்போது திருப்பி வந்து லாகின் பண்ண சொல்லும், ஓடிபி கேட்கும். ஆனால் இங்கே நேபாளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட இந்தியன் சிம் வந்து வேலை செய்யாது. ஸோ ஓடிபியும் வராதுல்ல, அந்த மாதிரி வந்து இங்கே கூகுள் பே, ஃபோன்பே வேலை செய்யாமல் போய்டும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. திருப்பி வந்து நல்ல வேலை பணத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் வந்து 200 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போக்ரா வந்துட்டேன். போக்ராலேருந்து நம்ம வந்து காந்த்ரூக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா காந்த்ரூக் போகிறதுக்கான வழி. இங்கே பாருங்கள், இதில் வந்து எக்கு வாங்கியிருக்கேன். எக்கு எவ்வளோ தெரியுமா? இங்கே வந்து நேபாள் ருபீஸில் ஒரு எக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து எவ்வளோ வருதுன்னா ஒரு 15-16 ரூபாய்ட்டு வருது இந்த எக்கு. பாருங்கள் எவ்வளோ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை விட காந்த்ரூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட விலை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே வாங்கிட்டு போகிறேன். பார்ப்போம். பஸ் வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வரும்னு சொன்னாங்க. பஸ்ஸுக்காக வெயிட்டிங். பஸ்ஸில் ஏறிட்டு நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அதாவது பஸ்ஸு கிடைக்கல, மறுபடியும் நான் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் காந்த்ரூக்கோட டிக்கெட்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 500 ருபீஸ். ஸோ இது வந்து நம்ம நேபாளி 500 ருபீஸ் போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே இது மாதிரி ரூபியா வந்து பார்த்து கொடுக்கும்போது ஒரு தடவை பார்த்துட்டு தான் கொடுக்குறது. ஏன்னா நம்ம வந்து இந்தியன் ருபீஸ்னால் அது வந்து டக்குன்னு பார்த்தாவே தெரியும் 500 1000 அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ டிக்கெட் நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ வாங்க கிளம்பிப்போம். ஓகே தேங்க்யூ. ஸோ பஸ் வந்து அங்கே நிற்கிது பாருங்கள். அதுதான் காந்த்ரூக் போகிறதுக்கான பஸ்ஸு. நம்ம நின்றுட்டு இருந்தோம்ல ஹரி சவுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கேருந்து வந்து பஸ்ஸு அடிக்கடி வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வழியாக தான் போகும். ஆனால் எதுக்கு நம்ம வந்து அங்கே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. ஆர் தோஸ் கப் சலேகி பஸ் 7:50 पे. ஸோ 7:50 வந்து பஸ் எடுக்கும். நம்ம வந்து உள்ளே போய்ட்டு உட்காரலாம். இதுக்கு சீட் நம்பர் लिखा है क्या? कहाँ लिखा सीट नंबर? कितना लिखा हुआ है इधर नंबर नहीं लिखा, किधर भी बैठे मुश्किल नहीं चलेगा. இங்கேருந்து வெறும் 53 கிலோமீட்டர் தான் நம்ம காந்த்ரூக் அப்படிங்கிறது. இங்கே நான் நிற்கிற பிளேஸ்லேருந்து அதுக்கு வந்து எவ்வளோ நேபாளி ருபீஸில் வந்து 500 ரூபா வாங்குறாங்க பாருங்கள். ஸோ சீட் நம்பர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு சீட்டில் வந்து உட்கார சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே புரியல. டக்குன்னு அவன் இந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து வியூ ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். நேற்று ஈவினிங் போல் சாப்பிட்டது நம்ம இன்னும் சாப்பிடல. ஆனால் வந்து பஸ்ஸுக்கான டைமும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியானதாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ஏக் பானிக்கா பாட்டில். ஸோ அங்கே காந்த்ரூக்கில் போயிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். என்ன பாருங்கள், இது வந்து நான் ஏதோ பாக்ஸ் ஏதோ அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளேருந்து சவுண்டு வந்தது. என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே வந்து கோழி குஞ்சு இங்கே பாருங்கள். ஸோ கோழி குஞ்சை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு அடிக்கடி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ நம்ம என்ன நினச்சோம், ஏதோ பாக்ஸு ஏதோ உள்ள ஏதோ ஸ்நாக்ஸு இல்லைனா ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சோம். எங்கேருந்து சவுண்டு வருது எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக கோழி குஞ்சு கத்துற சவுண்டு இங்கே பாருங்கள். இது ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு அப்படி கொண்டு போகிறாங்க. இது வந்து மூச்சு விடுறதுக்கு பாருங்கள், சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸு. ஸோ கைஸ் பஸ் வந்து பாருங்கள் மூவ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு எந்த கூட்டமுமே இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. வியூ வந்து பாருங்கள் அமேசிங்காக இருக்குது. மேலே வந்து இந்த பனிமலை தெரியுதா?
நான் ஜூம் போடுறேன் அப்படியே. காந்த்ரூக்கை நோக்கி நமது பயணம் தொடங்கிருச்சு. காந்த்ரூக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா ரீச் ஆகிறதுக்கு 2.5 hours ஆகும் அப்படிங்கிறாங்க. பஸ்ஸுலாம் நல்லா வேகமாக தான் போயிட்டுருக்கு. ரோடு நல்லா தாங்க இருக்குது. நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு சரியாக கேட்காது. ஏன்னா காற்று அடிக்குது பயங்கரமாக. விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. பக்கத்துலேயே ரோட்டுக்கும் பக்கத்துலேயே வயல். நீட்டாக இருக்குல்ல. காந்த்ரூக் போகிறதுக்கான வழியில் தான் வந்து பஸ் நிப்பாட்டியிருக்கு. ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டு அப்படின்னாங்க. ஸோ பாருங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்றது, ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிக்கிறதுனா இங்கே வந்து வாங்கிக்கலாம். பஸ்ஸு வந்து நிறைய போயிட்டே இருக்குங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா, அதாவது நான் தான் முன்னாடியே காமிச்சல நேபாளி ருபீஸில் வந்து 500 வருது. இன்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி இந்த டாக்ஸி இருக்குல்ல, இந்த மாதிரி டெம்போ ட்ராவல்ஸ்லாம் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஆனால் இது வந்து சீக்கிரம் போயிடும். பஸ்ஸு எல்லா இடத்துலையும் நிறுத்தி தான் போகுது. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பஸ்ஸை வந்து புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ரிலாக்ஸாக போயிட்டே இருக்கலாம். அதுலனா எல்லாம் நெருக்கி வேறு உட்காருவாங்க. இங்கே பாருங்கள் நேச்சர் வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அழகான ஒரு ரோடு, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனான ஒரு பிளேஸ் செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு கொஞ்சம் நேரம் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோட்டோரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெருக்கடைகள் இந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து இவங்களோட லோக்கல் அந்த ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அது சமோசா தெரியும், மற்றது அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதெல்லாம் என்னென்னே தெரில. அது வந்து எக்கு பாருங்கள் எப்படி செட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பாருங்களேன் அது எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ரவுண்டாக வந்து அந்த செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதில் இடையில அந்த வெசல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்களேன் ரொம்பவே ஒரு ஓல்டு பிரிட்ஜு. இதில் எப்படி தான் போகிறது? நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த சைடு இருக்குது ஒன்று, ஏன்னா இது ரொம்ப ஒரு நேரோ டைப்பில் இருக்குல்ல, அதனால் பாருங்க ஆற்றுல தண்ணி வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. ஓ பர்மிட்டு செக் பண்ணுவாங்கங்க. இங்கே பாருங்கள் ஏசிபி செக் போஸ்ட்டு பர்மிட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து இவங்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு போகணும். பர்மிட்டை வந்து காமிச்சிருக்கிறதுக்காண்டி கொண்டு போயிருக்காரு பாருங்கள். ஸோ ஏசிஏ செக் போஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சைடு போனீங்கன்னா அப்படின்னா கேன்ட்ரூக் போகிறது, இந்த சைடு கோரேபாணி போகிறது. கேன்ட்ரூக் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்ரு. ஸோ இங்கே ட்ரெக்கிங் போகிறவங்கலாம் இங்கே தான் வந்து இதை தாண்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம ரிட்டன் வருவோம்ல, அப்போ இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து எக்ஸீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ட்ரி பண்ண மாட்டாங்க. அந்த கேன்ட்ரக்லேருந்து இன்னொரு வழி இருக்குது, அது வழியாக தான் நம்ம வந்து முஸ்தாங் போனோம். சேம் அப்படி இங்கே பாருங்கள், அந்த நார்த் ஈஸ்ட்டில் எப்படி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்ல, இது நிற்காது. அதாவது 24/7 வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வாயில் தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் அந்த பஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே வந்து அந்த நருள் அந்த குழாய் இருக்குல்ல, அந்த குழாய் போட்டு அடைச்சிருக்க மாட்டாங்க. காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து நேபாளில் பார்த்துட்ருக்கேன். வியூ பாயிண்ட் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாமே வந்து நெல் கதிர் தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு மூவ் ஆக வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் பேசுகிறது வந்து சரியாக கேட்காது. அதுவும் இந்த வர்ற அந்த கால்வாயில் வருதுல வாட்ரு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா இது வந்து அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி, மழை பெஞ்சு வர்றது, ஃபில்டர் ஆகி எப்படி வர்றது. அங்கங்கே ஒரு வீடு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் ஒரு வீடு இருந்ததுன்னா இன்னொரு 500 மீட்ரு 400 மீட்ரு இந்த மாதிரி தூரமாக வந்து வீடுகள்லாம் இருக்குது. கிட்ட வீடுகள் கிடையாது. பார்த்தாவே ஒரு ஜங்கல் டைப்பில் தான் இருக்குது. பாருங்கள் வாட்டர் ஃபாலை பாருங்கள். ரோடு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க, ஆஃப் ரோடு இது. பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த கோழி குஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள்.
நம்ம பார்த்தோம்ல கோழி குஞ்சு கத்துதா. எனக்கு இது ஃபஸ்ட்டு கோழி குஞ்சுனே தெரில. நான் பாட்டுக்கு எங்கேயோ கோழி கத்துது எங்கே கத்துதுன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சு இது உள்ளே தான் கோழி குஞ்சு இருக்குது அப்படின்னு. அடுத்து கோழி குஞ்சு போய் கோழி வருது. இங்கே பாருங்க எவ்வளோ கோழின்னு. எங்கப்பா 1 2 3 4 5 6 7 8 ஒரு இதில் வந்து ஒரு 8 9 கோழிகிட்ட இருக்குது. மேக்ஸிமம் 10 8 இருக்கும். 2 3 4 இது கிட்டத்தட்ட ஒரு 30 கோழிகிட்ட இருக்குங்க. பாருங்க கோழி குஞ்சு கோழி ஏகப்பட்ட ஜாமான் இன்னும் மேலே இருக்குது. மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் ஏற்றிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பஸ்ஸில். இந்த பஸ்ஸில் இல்லை, நம்மளோட பஸ்ஸில் கிடையாது, வேற ஒரு பஸ்ஸில். நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. பஸ்ஸு அங்கங்கே நிப்பாட்டி போயிட்டுருக்கு. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான ஒரு ஆஃப் ரோடு. முன்னாடி உட்காந்துருந்தேன்னா இன்னும் ரோட்டை வந்து நான் கிளியராக காமிப்பேன். ரோடே கிடையாது இது. வெறும் அங்கே பாருங்க. தண்ணிக்குள்ளெல்லாம் போது பாருங்க. பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடுது. அதான் வந்து இது முட்டையெல்லாம் இருக்குது இதில். அங்கே பாருங்கள் எக் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கையில் வந்து பேக்கை பிடிச்சிட்டு ஒரு பேக்கை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. முதல்ல வந்து தலை இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்குனுச்சு பாருங்கள், மட்டார்னு அடிச்சிச்சு இந்த கம்பியில். இது கூட வந்து பரவாயில்லன்னு சொல்லலாங்க. முதல்ல அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி வந்ததில்ல, அதெல்லாம் ரொம்ப மோசம். இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணணுன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரால் தாங்க முடியும். ரொம்பவே வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பக்கத்தில். அதெல்லாம் வந்து கார்னரில் ரொம்பவே ஒரு கொஞ்சோட்டு தான் இடம் இருக்குது. அதெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. காட்டுறேன் வரும்போது காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு கொஞ்சோண்டு ஸ்லிப் ஆனால் போதும் வண்டி வந்து பள்ளத்தில் விழுந்துடும். கைஸ் காந்த்ரூக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தோம். ரோடு ரொம்ப வந்து ஆஃப் ரோடாக இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருந்தது. அந்த இடத்துலலாம் என்னால் வந்து தாங்க முடியல. அப்படியே வந்து ஒரு சைடில் வந்து கேமராவில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னொரு சைடில் டங்குன்னு வந்து தலையில் அந்த கம்பி அடிச்சிச்சு. பயங்கரமாக நின்ன வலி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சாப்பிடணும். இன்னும் சாப்பிடவே இல்லை சார், நேற்றுலேருந்து இன்னும் சாப்பிடல சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு டாப் மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதாவது ஒரு ஹீட்டு அப்படிலாம் இல்லை. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நல்ல ஒரு சன்லைட்டு வர்றதுனால நல்லா கண்ணை கூசுது, அது மட்டும் தான். நிறைய ஹோட்டல் இருக்குது இங்கே பாருங்களேன். இந்த மணிலா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹோட்டல் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இங்கே கூட நிறைய வந்து ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸு இந்த மாதிரி தான் நிறைய இதில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப டூரிஸ்ட் ஏரியா, அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து அதிக மக்கள் வராத ஏரியா அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நம்ம யாராவது ஒரு டூரிஸ்ட் இந்த மாதிரி வர்றவங்கள வச்சு அதிகம் சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் படி வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இருக்கோம். நம்ம வந்து பாருங்கள் பஸ் பார்க்கு குளோ பார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்களே, இது வழியாக நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு சுற்றி இது வழியாக வரலாம். இது கூட நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்க நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டென்ட் எடுத்து வந்திருக்கோம். கேம்ப் எங்கேயும் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கேம்ப் கூட போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்தோம்னா நிறைய ஷாப் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம மேலே ஏறி போனோம்னு வச்சுக்கலாம், நிறைய வந்து கடைகள் இருக்குது. இங்கே வந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் பாருங்களேன், இவங்க வந்து வி அக்செப்ட் ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க பாருங்கள்.
பாருங்கள். நம்ம மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களோட அந்த ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது மட்டும் தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. கூகுள் பேலாம் நிறைய இடத்துல இங்கே வந்து வேலை செய்யாது, வேலை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் நிறைய இடத்துல கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை பண்ணி வேணால் பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பேலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ண சொல்லி தரோம், நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருவேளை பேமெண்ட் கிளிக் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்து என்ன ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப 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 ஹைஃபைவாக இருக்குது. எவ்வளோ தெரியுமா வருது? அதாவது இங்கே நேபாளி ருபீஸில், அதாவது சிக்கன் தாலி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 600 நேபாளி ருபீஸ் வருது. கீழே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸில் ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் வந்து நான் சைட்லேயே வேணால் போடுறேன். அதாவது வெஜ் தாலி சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இது வந்து 450 வருது. ஏன்னா இங்கே வந்து விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல காந்த்ருக் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இப்போ தான் வந்து வெஜ் தாலி சொல்லியிருக்கேன். நைட்டு வந்து இங்கேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம எங்கே தெரியுமா போனோம்? அங்கே பாருங்கள், இதே ரோடு போதில்ல, இந்த ரோடு வழியாக போயிட்டு நம்ம வந்து முஸ்தாங் போனோம். அந்த முஸ்தாங் போகிறதுக்கு ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்தே போனோம். அதுவும் இதே வழியில், இந்த வழியில் ஒரு பைக்கு, காரு, ட்ரக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுமோ எதுவுமே வராது. நம்ம வந்து நடந்து போகிறோம். நடந்து போகிறதுக்கான ரீசன் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அந்த பர்மிட் வந்து ஒரே ஒரு பர்மிட் தானே எடுத்துட்டோம். திரும்ப போனால் வந்து பர்மிட் வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 பர்மிட் எடுத்திருந்தால் திரும்ப போயிட்டு அப்படியே முஸ்தாங் ஒரு பர்மிட்டை வச்சு முஸ்தாங் போகலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு பர்மிட் தானே எடுத்திருந்தோம். அதனால் நம்ம வந்து ஷார்ட்கட் வழியில் நம்ம வந்து முஸ்தாங் போகணும். சரி, இப்போ வாங்க நான் வந்து ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இங்கே ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்டாக்ட் நம்பரையும் தரேன். இதோட ஹோட்டலோட அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு க்ரீனாக அங்கே பாருங்களேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ இந்த புல்செடி முளைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இவங்க வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்தது தான் நெல் பாப்பிருப்போம்ல, அதுதான் இது. இவங்க என்னென்னா அந்த களை எடுக்காமல் விட்டதுனால அந்த பில்லும் சேர்ந்து வந்து முளைச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது. நான் வந்து ஜூம் பண்ணி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து இவங்களோட விவசாயம் வந்து நிலம், அதில் பக்கத்துலேயே வீடு, கீழே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் வியூவை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பார்த்தாலும் ஒரு க்ரீனாக இருக்குது. பார்த்திங்கன்னா பக்கத்தில் அங்கே குதிரை வந்து மேய்ஞ்சிட்ருக்கு, நீட்டாக இருக்குது. இங்கே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதான், அதாவது டைனிங் ஹால் வந்து இங்கே இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து வ்ளாக் ஆரம்பிக்கலாம். ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து வந்துருச்சு. வெஜ் தாலி சொல்லியிருந்தேன். சிக்கன் தாலி வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அதே மாதிரி வெஜ் தாலியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு கப்பு வந்து ரைஸ் வச்சுருக்காங்க, டால் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, அப்பளம் இருக்குது, இங்கே வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க, கொஞ்சோண்டு இது சட்னி மாதிரி இருக்குது. இது தாங்க வந்து வெஜ் தாலி. நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அந்த சாப்பாடு வந்து மாறிட்டே இருக்கும். இதுவே நம்ம வந்து போக்கரா, நம்ம வந்து பார்டர் சைட்லலாம் வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அங்கே சாப்பாடு வேறு மாதிரி இருந்ததா. இப்போ இங்கே உள்ள இடத்துல வந்து இந்த காந்த்ருக் அப்படிங்கிற இடத்துல சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நேபாளி ருபீஸில், இந்தியனில் வந்து சைடில் போடுறேன் பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு வந்து ஓரளவுக்கு சுமாராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை வந்து மசாலாலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது, மீடியமாக இருந்தது, ஆனால் ஹை காஸ்ட்டு. சரி, இன்னொரு விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படிங்க பாருங்கள், இது வந்து இவங்க நேபாளி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. இவங்க நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட வேணால் பர்மிஷன் எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இவங்க சிலிண்டர்லாம் எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்களேன். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம மேகாலயாலலாம் இந்த மாதிரி பார்த்துருப்போம். நீங்கள் வந்து இந்த கூடை மாதிரி செஞ்சு அதில் விறகெல்லாம் எடுத்து வந்திருப்பாங்கல்ல மேகாலயா வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள வந்து வீடியோ எடுக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கல. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதாவது யாராவது வரும்போது நான் வந்து நிறைய உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த நேபாளியோட கலாச்சாரத்தை பற்றி. மேலே வந்து குதிரையா கழுதையா, ஐயோ இந்த சைடு வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து பொதி இழுக்கிற குதிரை.